பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, 5வது மாதத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த 4 மாதங்களும் ஆண்டவர் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து கரத்தில் ஏந்து தூக்கி நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளுவோம். வண்ணாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வண்ணாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வண்ணாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 35:1. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த மே மாதத்தில் 31 நாட்களும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரையிலும் கடந்து வந்த வனாந்தரம் இனி உனக்கு வனாந்தரமாய் இருக்காது. இதுவரையிலும் தாண்டி வந்த வறண்ட நிலம் இனி வறண்ட நிலமாகவே இருக்காது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து களிகூறும். கடுவெளி வனாந்தரத்தை போல காய்ந்து போயிருக்கிற கடுவெளி கழித்து அது புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த காலை வேளையில் கடுவெளியை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி அந்த கடுவெளியை கழித்து களிகூற பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் இதுவரையிலும் இருந்த வனாந்தரத்தையும் வறண்ட நிலத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டு அதே இடத்துல நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாக்குவேன். வனாந்திரம் வறண்ட நிலம் இனி மகிழ்ந்து களிகூறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று ஆகாரை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து ஆகாரை அனுப்பிவிட்டான். இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிவிட்டான். அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு குழந்தை சாக போகிறது என்று சொல்லி ஒரு இடத்துல போட்டுவிட்டு அவள் இன்னும் தொலைதூரமாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த சின்ன பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். ஆகாரை பார்த்து சொன்னார், நீ போய் அவனை கையில் பிடித்துக்கொள், அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஆகார் எழும்பி போனாள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்த உடனேயே கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனேயே அவள் கண்டது ஒரு தண்ணீர் துறவு. அந்த தண்ணீர் துறவை வனாந்திரத்திலே ஆண்டவர் அவளுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருந்தார். இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை இவ்வளவு நாட்கள் வனாந்தரத்தை போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கண்களை திறப்பேன், அப்பொழுது நீ செழிப்பை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். அவ்வளவுதான், நம்பிக்கை இழந்து போன ஆகார், இனி என் குழந்தையை நான் பார்க்க மாட்டேன், நானும் உயிர் வாழ முடியாது, தண்ணீரெல்லாம் செலவழிந்து விட்டது,
அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். இந்த காலை வேளையிலும் கூட அவ்வளவுதான் என்ற சூழ்நிலையிலே எல்லாம் முடிந்து விட்டது, ஒரு நம்பிக்கையே இல்லை என்ற நிலையிலே இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறார். ஒரு புதிய துறவை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அதிலே நிரம்பி வழிகிற தண்ணீரோடு கூட ஆண்டவர் நம்மை செழிப்பாக மாற்றுகிறார் இந்த காலை வேளையில். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று ஈசாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய நாட்களில் வந்த ஒரு பஞ்சத்தை போல ஒரு கொடிய பஞ்சம் ஈசாக்குடைய நாட்களில் வந்தது. ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போக அவன் பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இங்கேயே இரு, இதே வறண்ட பூமியிலே நீ விதையை விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஈசாக்கு அந்த தேசத்தில் பஞ்சத்தில் தண்ணீரற்ற நிலத்தில் விதையை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். எல்லாம் வனாந்தரத்தை போல இருக்கிறது ஆண்டவரே, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நீ விதையை விதை, நீ கடந்து போ, உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இந்த மாதத்தில் அநேக திறந்த வாசல்களை உனக்காக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த வனாந்திரத்தில் உனக்கு வழி உண்டு. இந்த தேசத்தில் நீ விதை விதைக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து 100 மடங்காய் பலன் கிடைக்கச் செய்வார். இந்த மாதத்திலே இதுவரையிலும் கிடைக்காத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். 100 மடங்கு பலனை கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறும். இந்த காலைவேளையில் அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வனாந்தரத்திலும் கூட ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை போஷிக்கும்படியாய் வானத்தின் தானியத்தை அவர்களுக்கென்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த வானத்தின் தானியத்தினாலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை புறப்பட்டு வர பண்ணினார். அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டார். இந்த காலை வேளையில் அதே ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மையும் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, 5வது மாதத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்ற வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் கடந்து வந்த வனாந்தரத்தை, வறண்ட நிலத்தை இன்றைக்கு ஆண்டவர் மகிழச் செய்கிறேன். அவர்கள் களி கூர்ந்து மகிழப் போகிறார்கள். ஒவ்வொருவரை நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி. கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கப் போகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த மாதத்திலே செழிக்கப் போகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.